அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லா நோக்கமும் இருக்கும். பட் நோக்கம் என்பது மனதில் தோன்றுறது தான். அந்த நோக்கத்தை எப்படி பார்த்தோம்னா, நம்ம நல்லதாக நினைக்கிறோமா இல்லை கெட்டதாக நினைக்கிறோமா அதில் தான் இருக்குது. ஒரு மனிதனாகப்பட்டவன் என்றுமே நல்லதை நினைக்க வேண்டும். அவன் நினைப்பது நன்மையாகவே அமைந்து அவன் நல்லா வாழணும். நல்லா வாழணுங்கிற நினப்பு இருக்கலாம். ஆனால் அதுக்காக யாரையும் கெடுத்து வாழக்கூடாது. எப்படியும் வாழலாங்கிற எண்ணமும் ஆபத்தானது தான். ஒருத்தன் பாவம் பண்ணிவிட்டு தங்கம் வெள்ளின்னு கோயில்களுக்கு கொடுக்கறத விட, பாவம் பண்ணாமல் ₹1 கோயில் உண்டியலில் போட்டால் கூட அது அவனுக்கு கோடி புண்ணியமாக அமையும். எப்படியும் வாழலாங்கிற எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு எல்லோரும் விட்டொழிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நல்லது செஞ்சால் உங்களுக்கு பல நல்லது நடக்கும். அந்த நல்லதை கஷ்டப்பட்டாவது எப்படியாவது செஞ்சுருங்க. ஒரு ஏழைக்கு ஒரு வேளையாவது உணவிடுங்கள். அந்த உணவு உங்களை பல வேளைகளில் பல துன்பங்களிலிருந்து காக்கும். இதில் ஐயப்பாடு இல்லை. மனிதனாக பிறந்துவிட்டால் ஆசைகள் வரத்தான் செய்யும். அந்த ஆசைகளையும் கட்டுப்படுத்தி வாழுங்கள். அப்படி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எவருக்கும் அடங்காதவன் நேர்மையாளராக இருக்க வேண்டும். நேர்மையாளராக நாம் இருக்கும் பட்சத்தில் எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது. நமது மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை நாம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்து முடிக்காமல் வேண்டுமென்றே தீய வழியில் செல்லும் பொழுது நீ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுக்கும் பலனில்லாமல் போய்விடும். நீ வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேதாவி கிடையாது. ஆனால் எனக்கு சில கருத்துக்கள் நான் என்னுடைய 4 வருஷ வேலை அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. நான் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப துன்பமாக இருந்தது. ஒரு வேஷம் போட்டு வந்தவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ₹20 தான் கொடுத்தேன். மறுநாள் அந்த துன்பம் இல்லை. ஆனால் எல்லாராலையும் எல்லா நேரமும் உதவி செய்ய முடியாது. அந்தந்த கெப்பாசிட்டிக்கு அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் செயல்பட முடியும், உதவி செய்ய முடியும். அதே நேரம் உங்களால் முடிஞ்சது ₹2 இருந்தால் கூட தானமாக கேட்டு வர்றவங்களுக்கு அந்த ₹2 கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய பலாபலனும் வேறுபடும். ஒவ்வொரு கிரகம் மாறும்போது ஒவ்வொரு விஷயம் செய்யணுங்கிறது ஜாதக விதி. அந்த ஜாதக விதி எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும். ஆனால் ஜாதகம்னு பார்த்தா 20% தான். ஒரு தடவை சகாதேவனுடைய கணிப்பு பொய் என்று கூறப்பட்டது. அந்த கோபத்தில் சகாதேவன் அந்த 80% ஜாதக குறிப்புகளை எரித்து விட்டார். அப்படி எரித்ததில் 20% வியாச முனிவர் எடுத்தார். அந்த 20% தான் இந்துக்களால், ஜாதகத்தை நம்பக்கூடியவங்களால் அந்த 20% பலன்களை வச்சு தான் ஜாதகங்கள் கணிக்கப்படுது. இது ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க வாழ்கிற அனைவருக்குமே அந்த 20% தான் இப்போ பலன் கணித்து சொல்லப்படுது. வாழ்க்கையில் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எவனுக்கும் அடிபணியக்கூடாது. ஆனால் அன்புக்கு அடிபணியணும். மனிதனுக்கு அடிபணியாதீங்க, கடவுளுக்கு அடிபணியுங்க. அந்த அடிபணியறதுல வித்தியாசம் இருக்குது. ஒருவனுக்கு அடிமையாக கிடந்து வாழ்வதை விட கடவுளுக்கு மட்டுமே நாம் அடிமை என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் மழை போல் வந்த சோதனையெல்லாம் பனி போல் விலகிவிடும். இதுதான் உலக நியதி. எப்படியும் வாழலாங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டொழியுங்க. அந்த எண்ணம் உங்களை அழிக்கும். எப்படி விஷம் ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுமோ, அதே மாதிரி எப்படியாவது வாழலாங்கிற எண்ணமும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை கொல்லக்கூடிய ஆயுதமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது.
காலம் மாறி போச்சு, காட்சி மாறி போச்சு, கெட்ட வழியில் போகிறவன் ஜெயிக்கிறாங்கிறது மாயை தானே தவிர அது உண்மை அல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும். உன்னால் முடிஞ்சது ₹1 உங்கள்கிட்ட இருந்தால் கூட 50 பைசா மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துப்பார். அது உனக்கு மன நிறைவை தரும். உன்னால் முடிஞ்ச உணவுகளை அடுத்தவங்களுக்கு வழங்கிப்பார். அதுவும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். போகிற பாதையை பார்க்காம போய் சேர்ற இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக அதர்ம வழியில் போனால் அந்த வழி உன்னை படுகொலியில் தள்ளும். இது உலக நியதி. உயர்ந்து படுகொலியில் விழுவதை விட தாழ்ந்து நல்ல வழியில் வாழ்வதே மேல். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. ஆனால் நான் பிறவியிலேயே கஷ்டப்பட்டு தான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன். இன்னமும் உயர்வேன். ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்க, அதுவும் உங்களை காப்பாற்றும். நன்றி.